ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்காவின் நினைவு கூறுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இதற்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் கர்த்தரின் ரா போஜனம். சரிங்களா? நம்முடைய கர்த்தருடைய பகல் போஜனம் அப்படி வச்சுக்கலாமா தலைப்பு? சரிங்களா? இந்த தலைப்பே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ரா போஜனம். சரிங்களா? அப்ப ரா போஜனம்னா இரவு போஜனம். சரிங்களா? அப்ப இது என்ன அப்படி என்ன ரா போஜனம் அப்படின்னு சொல்லிட்டாக்கி அது என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? சரிங்களா? அப்ப எகிப்தியர்கள் எகிப்தியர்கள் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலர்கள் அடிமைகளாக இருந்தாங்க மோசே காலத்துல. சரிங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததி ஏறக்குறைய சரியாக 70 பேர் எகிப்துக்கு போறாங்க. 198 வருஷங்கள் கழித்து 6 லட்சம் பேர் ஆண்கள் மட்டும். அப்ப மனைவிகள், பிள்ளைகள் இப்படிலாம் கணக்கு பண்ணா ஏறக்குறைய 24 லட்சம் பேருக்கு மேல வந்திருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷர்கள் மட்டும் 6 லட்சம்னா அதெல்லாம் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான். அப்ப அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சர்வசாதாரணமா இஸ்ரேல் எல்லாம் 1 2 எல்லாம் பெத்துக்க மாட்டாங்க. பெத்துக்கிட்டா எத்தனை தான் பெத்துக்குவாங்க? அப்படிதான். சரிங்களா? அப்படின்னா நம்ம மினிமம் லிஸ்ட் போட்டு ஆண்கள் 6 லட்சம், 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் அது ஒரு 6 6 12 லட்சம், 2 2 பேரா வச்சுக்குவோம். மனைவி ஒரு 6 லட்சம். மொத்தம் 24 லட்சம் பேரை மோசே வந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டாடுறார். அப்படி கொண்டாடுவதற்கு எகிப்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. அதுக்கு 10வது வாதை என்று கூட பேர். மொத்தம் எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். வரிசையா பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம இப்ப பேச வேணாம். உதாரணத்துக்கு தண்ணீரை ஆ ஆ ஆ ஆ ஆ தலைமகன் சாவு. சரிங்களா? தலைச்சன் சாவோடு எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த 24 லட்சம் பேர் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். சரி. அப்ப அந்த வெளியே வந்த அந்த நிகழ்வுக்கு பேர் தான் பஸ்கா. நம்ம ஊர்ல கூட பஸ்கா அப்படின்னு கொண்டாடுவாங்க இல்லையா? 2 நாளைக்கு. என்னது அது? பாடு, மரணம், அப்புறம் உயிர்த்தெழுதலையும் சேர்த்து 2 நாளைக்கு பஸ்கா நாடகம் நம்மளுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கு பேரே என்னதான் சொல்லுவாங்க? பஸ்கா. அப்படின்னா பஸ்கா என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றோம்? இவ்வளவு நாள் நம்ம நாடகம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட பஸ்கா என்றால் என்ன? என்ன பதில் சொல்லலாம்? இவ்வளவு நாள் நம்ம நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நாடகத்துக்கு என்ன அர்த்தம்? பஸ்கா. பஸ்காங்கிறது ஆட்டுக்குட்டி பலியிடப்படுறது. சரிங்களா? அப்படி சொல்ல வரீங்க. ஆக்சுவலா பஸ்காவினுடைய பலி தான் ஆட்டுக்குட்டி. சரிங்களா? பஸ்காவினுடைய பலி தான் ஒரு வயது உள்ள ஆட்டுக்குட்டி, குறையில்லாத ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? அடிக்கணும். அடிச்சிட்டா போதுமா? அந்த பலி செலுத்திட்டா போதுமா? பலி தான் பஸ்காவினுடைய பலி தான் ஆட்டுக்குட்டியை ஒழிஞ்சு. நான் கேட்ட கேள்வி வந்து பஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? தமிழ்ல தெரியுமா? ஆட்டுக்குட்டி வந்து பலியிடப்பட்ட ஒரு ஆடு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படிங்கிறது 15, 16, 17, 18, 19, 20, 21 இந்த 7 நாட்கள் உள்ளதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதுவும் பஸ்கா பண்டிகையினுடைய பேராக சொல்லப்படுது. பஸ்காங்கிறது 14ஆம் தேதி தான் பஸ்கா. சரிங்களா? 14ஆம் தேதி தான் பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. பேரை பார்த்துக்குங்க. என்ன பஸ்கா? கர்த்தருடைய பஸ்கா.
அதுல பலியிடப்பட வேண்டியது ஒரு ஆட்டுக்குட்டி. அது பஸ்காவின் பலி. பலியை பத்தி கேட்கல. பஸ்கா என்றால் என்ன, அந்த மீனிங் தெரியுமா? விடுதலை அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்? விடுதலைனாக்க டெலிவரன்ஸ். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டெலிவரன்ஸ், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது. சரிங்களா? அப்படி ஒரு அர்த்தத்துல வருமா பஸ்கா அப்படிங்கிறது? ஆங்கிலத்துல நான் சொல்றேன் பாருங்க. பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். கரெக்டா வந்துட்டீங்க. கடந்து போகுதல் அப்படிங்கிற பேரை தான் பாஸ் ஓவர்ங்கிறதா பஸ்கா என்று நம்ம எல்லாம் வாய் வழியா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கடந்து போகுதல் அப்படின்னா ஆடு கடந்து போச்சா? ஆடு பலியிடப்பட்டது. யார் கடந்து போனது? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போனாங்க. ஆனா யார் கடந்து போனதுனால அவங்க காக்கப்பட்டாங்க? சரிங்களா? சங்கார தூதன் கடந்து போதனால. சரிங்களா? விசேஷ விதமா கர்த்தர் கடந்து போனார். அதான் விஷயம். பாசோர் அப்படின்னாலே கர்த்தர் யாவே தேவனுடைய காரியமாக அங்கே ஒரு தூதன், சங்கார தூதன். சங்கார தூதன்னா என்ன அர்த்தம்? சங்காரம் பண்ணுகிறவர் அப்படின்னா டெஸ்ட்ராயர். அதுக்கு பேரு ஆங்கிலத்துல டெஸ்ட்ராயர், அழிக்கிறவர். அழிக்கிற ஒரு தூதன் எகிப்தின் ஒரு முனை கொண்டு இன்னொரு முனைக்கு கடந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கடந்து போகுதல் அப்படிங்கிறதான் பாஸ் ஓவர். அதுதான் பஸ்கா. இப்ப தட்டி எழுப்பி எப்ப கேட்டாலும் பாஸ் ஓவர் அல்லது பஸ்கா அப்படின்னா என்ன சொல்லணும் நீங்க? இப்ப கடந்து போகுதல். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த கடந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்முடைய கர்த்தரினுடைய ராபோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படுத்தப்படுகிறது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னங்கிறது தெரியல. ஆனா கர்த்தருடைய ராபோஜனம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்ப பஸ்கா விட்டுருவோம். பஸ்கா வேணாம். இப்ப நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். பஸ்கா என்றால் என்ன அப்படின்னா கடந்து போகுதல். சங்கார தூதன் கடந்து போகும்போது நீங்க சொன்ன மாதிரி முதல் மகன் தலைச்சன் பிள்ளை அங்கே சங்காரம் பண்ணப்படுவார். யார் யார் வீட்டுல எல்லாம் ரத்தம் தடவப்பட்டிருக்கோம் நிலைக்கால்ல, அவங்க வீட்டுக்குள்ள என்ன ஆகாது, எந்த சேதமும் இருக்காது. ஆடு மாடு எல்லா மிருகங்கள்லயும் சரி, மனுஷர்கள்ல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தலைச்சன்களா இருக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? காக்கப்படுவார்கள். அந்த ரத்தம் இருக்கிற வீட்டுல காக்கப்படுவார்கள். ரத்தம் இல்லாத வீட்டுல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நிலைக்கால்ல இல்லாத இடத்துல அந்த நிலைக்கால்ல வந்து தூதன், சங்கார தூதன் வந்து பாப்பாரு. பார்த்த பிறகு அங்க என்ன ஆகும்? இல்லைன்னா அங்க அந்த வீட்டுல உள்ள தலைச்சன் பிள்ளை செத்து போயிடும். ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகாம, அந்த வாதை வராம அந்த வீட்டுல உள்ள தலைச்சன் பிள்ளை காக்கப்படும். ஓகே. இதுல ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பிக்கலாம். மற்ற பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அந்த சங்கார தூதன் கடந்து போகும்போது மற்ற பிள்ளைகள் 2வது அதுக்கப்புறம் உள்ள 3 நாளுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் யாரை காப்பாற்றுவதற்கு? யாரை காப்பாற்றுவதற்கு? இஸ்ரேல் எல்லாரையுமா? தலைச்சம் பிள்ளைய மட்டும்தான், முதல் பிறந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. முழு இஸ்ரேலரும் 15ஆம் தேதி வெளியே வந்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. முழு இஸ்ரேலரும் எகிப்தை விட்டு 15ஆம் தேதி தலைச்சன் பிள்ளையில இருந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வெளியே வந்தது 15ஆம் தேதி. ஆனா 14ஆம் தேதி யார் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14ஆம் தேதி யார் காப்பாற்றப்பட்டது? தலைச்சன் பிள்ளைங்க. இந்த தலைச்சன் பிள்ளைங்க காப்பாற்றப்பட்டதுனால எகிப்தினுடைய அந்த நிலைக்கால்ல எல்லாம் ரத்தம் தடவப்படாததுனால அந்த வீட்டுல உள்ள தலைச்சன் பிள்ளை, பாரோன் ராஜாவுடைய முதல் மகன் முதற்கொண்டு எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? அந்த நாட்டில் உள்ள எகிப்தில் உள்ள அத்தனை பேருடைய தலைச்சன் பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் மரித்து விட்டன. அதனால அடுத்து வரக்கூடிய ஒரு ராஜாவே இறந்து போயிட்டாப்ல, இளவரசர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் உள்ள தலைச்சன் பிள்ளை இறந்துருச்சு. அப்படிங்கும் போதுதான் அந்த இடத்துல என்ன ஒரு 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 பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, இதுக்கு மேல இந்த நாட்டுல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி வெளியேற்றுறாங்க. யாரு வெளியேற்றுறா? பார்வோன் ராஜா கட்டளையிட்டு வெளியேற்றுறார். ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், 14ஆம் தேதியினுடைய அந்த கடந்து போகுதலாகி அந்த கடந்து போகுதலில் யார் காப்பாற்றப்பட்டார்கள்? யார் காப்பாற்றப்பட்டார்கள்? தலைச்சம்பிள்ளைகள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள்.
15ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேலர் அனைவரும் எகிப்தை விட்டு கடந்து வெளியே போனாங்க. எகிப்தை விட்டு கடந்து வெளியே வந்தார்கள். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து முழு இஸ்ரேலுக்கான விடுதலை. நம்ம அதை பார்க்க போறது இல்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. அது அல்ல. இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்த 14ஆம் தேதி என்கிற தலைச்சன் பிள்ளை காப்பாற்றப்படுவதற்கான ஒரு முகாந்திரத்தினுடைய ஆழமான சத்தியத்தை தான் இந்த நாள்ல பார்க்க போறோம். ஓகே. அப்ப அந்த வகையில அத ஒரு நிழலாக வைத்து, இப்ப நம் கர்த்தரின் ராபோஜனம் அப்படிங்கிற ஒரு பாடத்துக்குள்ளாக ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு வர்றோம். சரி, ராபோஜனம் அதுலயும் விசேஷ விதமா கர்த்தருடைய ராபோஜனம்னா அது என்ன அப்படின்னு தெரியுங்களா? கர்த்தருடைய ராபோஜனம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? அவருடைய மரணத்தை நினைவு கூறுதல். ஓகே. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரியில் உள்ள ஒரு போஜனம். கர்த்தருடைய ராத்திரியின் போஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுக்கான அர்த்தம் கேட்கிறேன். நினைவு கூறணுங்கிறது ஓகே. எதை நினைவு கூறணும்? மரணத்தை நினைவு கூறணும். அவர் செத்ததை நினைவு கூற வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? என்னைக்கு நினைவு கூறணும்? சரி, நினைவு கூறணும். என்னைக்கு நினைவு கூறணும்? இது ஒரு கேள்வி போட்டு. ஓகே. அப்ப இது கர்த்தருடைய ராபோஜனம் என்று சொல்லப்படும் போது அது என்னன்னு நான் கேட்கிறேன். அப்படி எதுவும் வசனம் இருக்கா? கர்த்தருடைய ராபோஜனம் அப்படின்னு எதுவும் வசனம் இருக்கா? சீசர்கள் ராபோஜனம் பண்ணாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அது ராபோஜனமா எழுதி இருக்காது. அத நீங்க அப்படி அப்படி அந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். 26ல 17ஆம் வசனம். இதுல இந்த இடத்துல எங்கேயாச்சும் ராபோஜனம்னு வருதான்னு பார்த்து சொல்லுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 41. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே, புளிப்பில்லா அப்ப பண்டிகை 15 முதல் 21ஆம் தேதி வரையும் மொத்தம் 7 நாள். அதற்கு முதல் நாளிலே அப்படின்னா 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரை புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாளைக்கு. 14ஆம் தேதியிலே. சரிங்களா? அப்ப 14ஆம் தேதிக்குரிய அந்த நாள் வரப்போகும்போது என்ன நடக்குது பாருங்க. படிங்க. சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். பாருங்க, இவங்க கேட்டது ராபோஜனம்னு கேட்டாங்களா? பஸ்கா. பஸ்காவை புசிப்பதற்கு நாம எங்க ரெடி பண்ணணும், எந்த இடத்துல ரெடி பண்ணணும், எங்கே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரிங்களா? அப்ப பஸ்காவை புசிப்பதற்காக தான் இவங்க வந்து ரெடி பண்றதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். பாத்தீங்களா? அப்ப இங்க என்னன்னா, அந்த மேல் வீட்டு அறையில தான் 12 பேரும் அமர்ந்து அந்த ஒரு பஸ்காவை புசிப்பதற்கு ஆண்டவரும் சேர்த்து 13 பேருமா அமர்ந்து புசிப்பதற்காக அங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்ப சொல்லி அங்கே அவரை பின்பற்றி போய் அந்த வீட்டுல போய் என்ன பண்ண சொல்றாரு? ரெடி பண்ண சொல்றாரு. கர்த்தர் எங்களுடைய போதகர் வந்து என்ன பண்றாராம்? இது மாதிரி எங்களோடு கூட அங்க உட்கார்ந்து சாப்பிட போறாரு. எதை சாப்பிட போறாரு? கர்த்தருடைய ராபோஜனத்தையா, பஸ்காவை சாப்பிட போறாரு. அதற்காக அந்த இடம் எங்கே, எந்த இடத்துல நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சரிங்களா? இதே வசனத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் 14ஆம் அதிகாரத்துல 12 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல், பக்கம் 71. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். தொடர்ந்து
அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அங்கே போய் நீங்க என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்களை சொல்லி அனுப்பி வைக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த காரியங்களை இன்னும் லூக்காவுல கூட பார்த்தலாம் பாருங்க. 22ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். 22ஆம் அதிகாரம் வசனம் 7. 1வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 படி. பக்கம் 117. பக்கம் 117, லூக்கா 22ஆம் அதிகாரம். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அப்படியே 7க்கு வந்துருங்க. 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிப்பதற்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம், நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை சாப்பிடுவதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். தொடர்ந்து, அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சரிங்களா? அப்படி ஆயத்தம் பண்ண பிறகு அவங்க எக்ஸாக்டா எப்ப வந்து அவங்க பந்தி அமர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 26ல 19, 20 படிச்சிடலாம். 20, 21. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 20, 21, 19, 20, 21. 26ல 19, 20, 21. பக்கம் 41. இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது, எப்ப ஆனபோது? சாயங்காலம், ஏறக்குறைய கரெக்டா என்ன சொல்ல போனா 6 மணி ஆனபோது. சரிங்களா? சாயங்காலம் ஆனபோது, அந்தி சாயும் வேளையில் சாயந்தரம் 6 மணிக்கு மேல படிங்க. சாயங்காலம் ஆனபோது பன்னிருவரோடு கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்படின்னா என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க? அப்பனா அப்பம், அப்புறம் சோறு, குழம்பு, ரசம், கூட்டு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்குது சோறு. வடநாட்டுக்கு போயிட்டீங்கனாலே சப்பாத்தி தான். அவர்கள் என்ன பண்ணாங்க? அப்ப போஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த போஜனம் என்ன என்று கேட்டேன். அப்ப மட்டுமா? இப்ப ரெடி பண்ணி வச்சது அந்த மேல் வீட்டறையில என்ன? அப்பம், திராட்சை ரசமா? புளிப்பில்ல அப்பமா? சரி, அப்புறம் என்னங்க? என்ன குட்டி? ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்திருக்கும். பஸ்கா அடிச்சு சாப்பிடணும்னா என்ன இருக்கணும்? ஆட்டுக்குட்டிய அடிச்சு சுட்டு சாப்பிடணும். சரி, அப்ப ஆட்டுக்குட்டி இருக்கும். அப்புறம் வேற என்ன இருக்கும்? கசப்பான கீரை இருக்கும். ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கும்? திராட்சை ரசமா இருக்கும். ஓகே, திராட்சை ரசம் இருக்கும். ஓகே, இருக்கிறதா வச்சுக்குவோம். அப்புறம் வேற புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, சுட்ட ஆடு. மெயின் இது 3 இருக்கணும். திராட்சை ரசம் எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி அப்புறம் நம்ம யோசிப்போம். சரிங்களா? அப்ப இந்த பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் எது ரெடி பண்ணி இருந்துச்சு? பஸ்கா ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. சீசர்கள் போய் அங்க ரெடி பண்ணாங்க. அதுல என்னென்ன ரெடி பண்ணிருப்பாங்க? ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. பச்சையா இருந்திருக்குமா? குழம்பு வச்சு சாப்பிட்டு இருப்பாங்களா? தந்தூரி, நெருப்புல நேரா வேக வச்சு தந்தூரி சிக்கன் இல்ல, தந்தூரி மட்டன், சுடப்பட்ட ஒரு ஆடு, நல்ல சுட்டு வச்சிருப்பாங்க, முழு ஆட்டை. சரிங்களா? அப்புறம் என்னன்னு பாக்குறோம்? புளிப்பில்லா அப்பம். சரிங்களா? அப்புறம் கசப்பான கீரை அங்க இருந்திருக்கணும். சரிங்களா? இதுதான் பஸ்கா நியமனத்துக்கான ஆயத்த வேலைகள். சரிங்களா? ஓகே, இததான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான், இந்த பஸ்காவை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதுதான்
என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா கர்த்தருடைய ராபோஜனம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? பர்டிகுலரா இந்த பஸ்கா என்கிற 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் 6 மணிக்கு மேல இத ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கர்த்தருடைய ராபோஜனம் என்ற ஒரு உணவு முறைமைகள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த உணவு முறைமையில என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நம்ம எங்க வந்துடலாம், மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து படிங்க, 21ல இருந்தே படிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் பக்கம் 41. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இப்ப இதுல என்னன்னா ஒரு நாளினுடைய ஸ்டார்டிங் அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்தவரையிலையும் சாயந்தரம் 6 டு அடுத்த நாள் சாயந்தரம் 6, நம்மளுக்கு நைட்டு 12 டு அடுத்த நாள் கால் நைட்டு 12. இது வந்து வெள்ளைக்காரங்க நம்மள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனது. ஆனா இந்தியர்களுடைய ஜாதக முறைமை நாள் கணக்கெல்லாம் காலையில 6ல இருந்து அடுத்த நாள் காலையில 6. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான பாரம்பரிய வழக்கங்கள் இருக்கு. இஸ்ரேலுக்கான பாரம்பரிய வழக்குல தெய்வீக வழக்கு, தெய்வீக பாரம்பரியம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. தேவன் சொன்னது என்னன்னா சாயந்தரம் 6ல இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6ங்கிறது தான் ஒரு நாளுக்கான கணக்கு. இது லேவியர் 23:32ல நம்ம படிக்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல தான் அவங்க அந்த நைட்ல உட்காந்து பஸ்காவை 6 மணிக்கு மேல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டின்னருங்கிறது 7, 8 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 6 மணிக்கு அடிச்சு அதை நிலைக்காலில் பூசி அதை என்ன பண்ணியிருப்பாங்க, சுட்டு அதை அன்னைக்கு எகிப்துல சாப்பிட்டுருப்பாங்க. அதை நினைவு கூறும்படி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க, பஸ்காவை நினைவு கூறும்படி சீசர்களும் ஆண்டவரும் மேல் வீட்டு அறைக்கு உள்ள அமர்ந்து இந்த பஸ்காவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான், போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான், என்ன போஜனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்த பஸ்காவை ரெடி பண்ணி இருந்த பஸ்கா தான் ரெடி ஆயிருச்சு, அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை ஏறக்குறைய ஒரு 7, 8 மணிக்கு மேல சொல்றாரு. அப்ப காட்டி கொடுப்பான்னு அந்த சொல்லும் பொழுதுதான் அன்று ராத்திரி தான் அவரும் காட்டி கொடுக்கப்படுகிறார். 9, 10 மணிக்கு மேல நம்முடைய ஆண்டவர் யூதாசால காட்டி கொடுக்கப்படுறார். ராத்திரி எல்லாம் யாருக்கிட்ட போய் அங்க கஷ்டப்படுறாரு, பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாதகர்கள் மத்தியில கேள்வி கேட்கப்படுறார். காலையில 6 மணிக்கு பிலாத்துக்கிட்ட போய் கேட்கிறாங்க, இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது இவர் மேல ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏரோது கிட்ட அனுப்புறாங்க. ஏரோதும் ஒண்ணுமே செய்ய முடியல. திரும்ப பிளாத்து கிட்ட அனுப்புறாங்க. பிளாத்து ஏறக்குறைய ஒரு 7, 8 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 9 மணிக்கெல்லாம், காலையில 9 மணிக்கெல்லாம் சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு ஒரு 3 மணியை போல, சாயந்தரம் 3 மணியை போல சிலுவையில ஏறக்குறைய 6 மணி நேரம் தொங்கிட்டு இருந்துட்டு 3 மணிக்கு, நம்மளுடைய டைம் படி சொல்றேன், 3 மணிக்கு உயிரை விடுறாரு. ஏறக்குறைய 4, 5 மணிக்கு உடல் இறக்கப்பட்டு 6 மணிக்கு முன்னாடியே அடக்கம் செய்யப்படுறாரு. இதுதான் நிகழ்வு. அப்படி நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி தான் உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளந்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில், ஓகே, இப்ப இதெல்லாம் எங்க நடக்குது, அந்த பஸ்கா என்று நினைவு கூறக்கூடிய அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்கா, ஆடு, புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இது ஸ்டார்ட் ஆகி அதை நினைவு கூர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எதை நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய மோசே காலத்தில் நடந்த அந்த பஸ்காவை மறுபடியும் நினைவு கூறுகிறார்கள். சரிங்களா? மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறணும். விசேஷ விதமா இந்த மார்ச் ஏப்ரல்ல முழு நிலவு எப்போ வருதோ, ஃபுல் முழு நிலவு, அந்த ராத்திரியில தான் இதை அனுசரிப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில வர்ற வாரம் 11ஆம் தேதி தான் அந்த முழு நிலவு. அன்னைக்கு தான் நம்முடைய ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டு மரிக்கிறார். இது எப்பயுமே முழு நிலவு அன்னைக்கு தான் வரும். ஆனா ஈஸ்டர்
மற்ற குட் ஃப்ரைடேங்கிறதெல்லாம் மாறி மாறி வரும், டேட்டும் மாறி வரும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. குட் ஃப்ரைடேல தான் ஆண்டவர் செத்ததாக நம்ம நினைவு கூறுறோம். அது அன்னைக்கெல்லாம் இல்லை. சரிங்களா? ஓகே. அது டேட்டும் மாறி வரும். கிறிஸ்துமஸ் அதே டேட்ல வரும். ஆனா குட் ஃப்ரைடே புனித வெள்ளி, வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி வெள்ளிக்கிழமை எப்பயுமே மாறாம வரும். ஈஸ்டர் எப்பயுமே மாறாம என்னைக்கு தான் வரும்? ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். சரிங்களா? அது வந்து உலகளாவிய அளவுல இது ஒரு காரியம் பண்றாங்க. அதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா? என்னைக்கு முழு நிலவு வருதோ அன்னைக்கு தான் இந்த பஸ்காவை அனுசரிக்கணுங்கிறது தெய்வீக ஏற்பாட்டில் உள்ள நியமனம். அந்த ராத்திரியில தான் நம்முடைய ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு எல்லா வகையான பாடுகளும் பட்டு அந்த 14ஆம் தேதியிலே மரித்தார். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனாலதான் அந்த ராத்திரி அந்த நாள் அப்படிங்கிற அந்த ஒரு நாளை வந்து கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லப்படுகிறது. அது 14ஆம் தேதி தான். இப்படியாக அந்த ஒரு நாளுக்குள்ள காரியத்துல இந்த பஸ்கா என்னும் ஆடு, புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான், ஆண்டவரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த யூதாஸ் காட்டி கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு டக்குன்னு இருந்தாப்புல இருந்துட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். 26வது வசனம். 26ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து, பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஆண்டவரும் சேர்ந்துதான், எல்லாருமே சேர்ந்துதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? அந்த பஸ்கா. என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, சுட்டாடு. இது 3 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அதே பஸ்கா அன்னைக்கு, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அதே அன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பாருங்க, இத நம்ம எப்ப செய்யறோம், என்னைக்கு செய்யறோம், எந்த டயத்துல செய்யறோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இத எதை சொல்றாரு? அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து, இது என் சரீரம் அப்படின்னார். சரிங்களா? எப்ப சொன்னார்? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, அப்ப அது முடிச்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டு நேரா ஜெர்சமனி தோட்டத்துக்கு போறாங்க. அங்கேதான் யூதாசால காட்டி கொடுக்க போறார். தொடர்ந்து அந்த 14ஆம் தேதிக்குள் ஆண்டவர் மரித்து விடுகிறார். ஓகே, இப்ப இதுதான் என்னன்னு பாக்குறோம்னா கர்த்தருடைய ரா போஜனம். அது என்னைக்கு நடந்துச்சு? 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் 6 மணிக்கு இது அடிக்கப்பட்டு சுடப்பட்டு புளிப்பில்லா அப்பம் சுடப்பட்டு கசப்பான கீரை வைக்கப்பட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய ராபோஜனம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ராபோஜனத்தை பத்தி நம்ம படிக்கும் பொழுது கடிதத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பக்கம் 237. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று, பாருங்க, கர்த்தராகிய நம்முடைய யாசுவா மெசியா காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில், எந்த ராத்திரி? இப்ப நீங்க தான் சொல்லணும். முழு நிலவு. அந்த ராத்திரி என்ன ஒரு நினைவு கூறுதல்? பஸ்கா. தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய அந்த பஸ்கா அடிக்கப்படுற அந்த ராத்திரியிலே, புரியுதுங்களா? அந்த ராத்திரியில தான் யார் காட்டி கொடுக்கப்படுறா? கிறிஸ்துவும் காட்டி கொடுக்கப்படுறார். இதை யாருகிட்ட இருந்து இந்த கட்டளையாக பெற்றுக்கொண்டாரா? பாருங்க, திரும்ப படிங்க. நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ராத்திரியில, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில நீங்க என்ன பண்ணணும்? இது யார்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை? யாசுவா மெசியாவின் இடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை. யார்கிட்ட கொடுக்கப்பட்ட கட்டளை? முழு எல்லா அப்போஸ்தலர்களுக்கும். விசேஷ விதமா அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இதை நான் நேரடியா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார்.
ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்னை என்றார். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப இதுல எதை நினைவு கூறணும்னு நீங்க சொன்னீங்க? மரணத்தை. அவர் சாவர அந்த மரணத்தை என்னைக்கு நினைவு கூறணும்? புரியுதுங்களா? அப்ப எப்ப வேணாலும் நினைவு கூறலாமா? எப்ப வேணாலும் நினைவு கூறலாமா? காலையில 5 மணிக்கு, 7 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 6 மணிக்கு, சாயந்தரம் நைட் 12 மணிக்கு, இப்படி டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணாம எப்ப வேணாலும் இத நினைவு கூறலாமா கேக்குறேன். அப்படிதானே நம்ம முழு கிறிஸ்தவம் நினைச்ச நேரத்துல எல்லாம் நினைவு கொண்டுகிட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணி கோயில் போனீங்கன்னா காலையில 4 மணிக்கு ஒரு பூசை, அப்பம் திராட்சை ரசம், 5 மணிக்கு, 7 மணிக்கு. ஒரு நாளையில எத்தனை முறை இருக்கு? 7-8 முறை நடக்குதா? இது எப்படி கரெக்டா இருக்கும்? ஏன் அந்த ராத்திரி, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி ஏன் அதெல்லாம் சொல்ல நீங்க? ஏன் அந்த பர்டிகுலர் பஸ்கா என்று ஆண்டவர் அந்த நாள்ல வந்து தன்னுடைய நினைவு கூறுதலினுடைய விஷயத்தை நீங்க செயல்படுத்துறார்? அப்படிதானே நம்ம மனுஷர்களுக்கே பண்றோம். அப்ப இது என்ன? இப்ப வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது புது கதையா, இல்ல நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறது புது கதையா? புரியுதுங்களா? பாருங்க, எல்லாவற்றையும் மாற்றி உண்மையான வேதத்துக்கு ஆப்போசிட்டா தான் கிறிஸ்தவன் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. நான் வந்து பர்டிகுலரா ஒரு சபையை சொல்லல, எல்லா சபையுமே இதுக்கு மாறுபாடா தான் இருக்கு வேதத்துக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து பாருங்க, என்ன பண்ணின பிறகு? போஜனம் பண்ணின பின்பு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல விசேஷ விதமா என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த போஜனம்ங்கிறது பஸ்காவினுடைய நியமனத்துல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுதான் கர்த்தருடைய பந்தியாக, ராபோஜனமாக இது மாறுது. புரியுதுங்களா? இது கர்த்தருடைய லார்ட் சஃபர் அப்படின்னு கூட வார்த்தை வருது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இத நீங்க இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது இதை என் நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக நினைவு கூறுங்கள். அங்கே திராட்சை ரசம் ரத்தமா மாறிடுமா? மாறுமா? மாறுமான்னு கேட்க மாறாது, அதெல்லாம் மாறாது. அதை நினைவு கூறும்படிக்கு என்னுடைய ரத்தமாக நினைச்சுக்கங்கன்னு தான் சொன்னார் ஒழிஞ்சு மாற போற விஷயமும் இல்லை. அதுவுமே தவறான ஒரு போதனையா இருக்கு. அவருடைய சரீரமாக அந்த அப்பம் மாறிடுமா? மாறிடுமா? அது அப்பமா தான் இருக்கும். அந்த அப்பத்தை அவருடைய சரீரம் எப்படி பிக்கப்படுகிறது என்பதை பிச்சு கொடுக்கும் பொழுது ஒரே அப்பத்துல தான் பிச்சு கொடுத்தாங்களோ, தனித்தனி அப்பமாவும் கொடுக்கல, அதுவும் தவறு. சரிங்களா? ஒரே அப்பத்தை தான் பிச்சு என்ன பண்ணார்? பீஸ் பீஸா கொடுத்தார். இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் பக்கம் எண் 236 16வது வசனம். 16 17 16 17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம், நாம் பிக்கிற அந்த ஒரு அப்பத்தை பத்தி சொல்றாரு. சரிங்களா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் பாருங்க, அது பிக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்படும் பொழுது ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து நமக்கான பங்குக்குரிய நாம் அப்படிங்கிற அந்த உரிமை அதுல இருக்கான். நீங்க தனித்தனி அப்பமா தனித்தனியா செஞ்சு கொடுத்தா அது எப்படி ஒரே அப்பமா இருக்க முடியும்? அது பிக்கப்பட்டு அனைவருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படணும். இப்படிதான் இந்த ப்ரொசீஜர், வேத ரீதியான ப்ரொசீஜர் வசனத்துல இருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் அதுல 11:20 வசனத்தை படி. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை 11 நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது
அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. பாருங்க, இது ராபோஜனம். என்ன ராபோஜனம்? கர்த்தருடைய ராபோஜனம். அது பகல் போஜனம்னா அது எப்படி சொல்றது? பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கர்த்தருடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படித்தானே சொல்லணும். காலையில சாப்பிட்டா, மதியானம் சாப்பிட்டா கர்த்தருடைய லஞ்ச் அப்படின்னு சொல்லணும். இங்க என்ன வசனம் சொல்லுது? திருவிவிலியத்துல படிக்க முடியுமா? சரி, தொடர்ந்து இதிலே படி. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும்னா இந்த இடத்துல இரண்டாம் வருகைக்குரிய அந்த ஒரு எக்ஸாக்ட் பார்ட்ட சொல்லாம அவரோடு சேரும் அளவும் தான் இந்த மொழிபெயர்ப்பு இருக்கணும். அதை நம்ம அப்புறம் தெளிவா பார்க்கலாம். அப்ப கர்த்தர் இரண்டாம் வருகையில நாம் அவரிடத்தில் சேரும் அளவும் எதை நினைவு கூறணும்? தொடர்ந்து திரும்ப படிங்க, திரும்ப அந்த கடைசி வசனத்தை. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் மரித்தார் அப்படிங்கிறத இதன் மூலம் எனக்காக மரித்தார் என்பதையும், அவர் எனக்காக பிக்கப்பட்டார் என்பதையும், நான் அவருடைய சரீர அங்கத்தின் ஒரு உறுப்பினர் என்பதையும், அந்த 144,000 பேருக்குரிய அந்த தலைச்சனுக்குரிய ஒரு வாய்ப்புல நான் இருக்கிறேன் என்பதையும், அந்த இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்பதையும், அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஓகே, அப்ப இதுதான் நம்ம எப்படி நம்மளே நாம் நிதானிச்சு இதற்குள்ளாக பானம் பண்ணணும், அந்த அப்பத்தை சாப்பிடணும், அந்த திராட்சை ரசத்தை குடிக்கணுங்கிறத தெளிவா அந்த இடத்துல எழுதுற. அந்த திருவிலியத்துல அந்த வரியை எடுத்துட்டீங்களா? படி. 20 1 கொரிந்தியர் 11:20 வசனம். இந்த நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல, ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தைய உண்ணிவிடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாக இருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். ஓகே, அது என்ன திருவிருந்து அல்லன்னு போட்டிருக்கா? அப்ப கூடி வரும்போது கர்த்தருடைய ராபோஜனத்துக்காக கூடி வந்திருக்கிறீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூடி வந்து இப்படி எல்லாம் குடிச்சு வெறியா இருந்து தண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி அது பண்றது திருவிருந்து அல்ல. இங்க திருவிருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சஃபர் போஜனம் சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே, அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம என்ன பாக்குறோம்னா, இது ராத்திரியில் அனுசரிக்கப்படுகிற ஒரு நினைவு கூறுதல் அப்படிங்கிறத பாக்குறோம். பர்டிகுலர்லி அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் நாம் நினைவு கூறணும். ஆண்டவர் சிலுவையில மரிக்கிற அந்த 3 மணிங்கிற அந்த நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராத்திரி. சரிங்களா? அப்பதான் அதை நினைவு கூறணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நினைவு கூறுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளைகளை நம்ம வேத ரீதியாக பெற்றிருக்கிறோம். சரி, அப்ப என்ன ஒரு கேள்வி வரும்னா, இப்படியாக நம்ம பார்க்கும்போது இது என்னது தினந்தோறும் பண்றோம்? வாரத்தின் முதல் நாள்ல இந்த பிரதரன் போன்ற ஒரு சில சபைகள் பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுவாங்க.
இந்த பெந்தகோஸ்தே மற்ற ஒரு சில ஆத்மநேசர் போன்ற இந்த மாதிரி சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் பண்றாங்களே, தினந்தோறும் அடிக்கடி இந்த கர்த்தருடைய பந்திய ராபோஜனத்தை பண்றதுக்கான நியமனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நினைவு கூறுறாங்களே, இது எந்த வகையில எப்படி அதை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. சரிங்களா? இப்ப இந்த கேள்வியை எழுப்பும் பொழுது ஒரு சில பேர், இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் இத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதாவது 44ல இருந்து படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 44 முதல் பக்கம் 163. 42 படிங்க. 42 முதல் பக்கம் 163. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அவர்கள் ஐக்கியத்துல ஜெபத்துல அப்பம் பிடுதலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியே தொடர்ந்து 44க்கு வந்துருங்க. 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அற்பப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பாருங்க, தினம்தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு என்ன பண்ணாங்க? போஜனம் பண்ணாங்க. என்னங்க? அனுதினம் அப்படிங்கும் போது இந்த வசனத்தை தான் என்ன சொல்றாங்க, நாங்க தினந்தோறும் அப்பம் பிடுதலுக்கான கர்த்தருடைய ராபோஜனத்தை நாங்க பண்றோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க. இந்த அப்பம் பிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பர்டிகுலரா திராட்சை ரசத்தை பத்தி எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா? இல்ல. சரிங்களா? இதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை பண்ற ஒரு குரூப்பும் இருக்கு. வாரத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில பண்ற அந்த குரூப்பும் இருக்கு. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில பண்றது இருக்கு. அதுக்கு அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துலன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். 6ஆம் வசனம் பக்கம் 192. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு. பாருங்க, புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு முதல் நாள்ல தான் இந்த பஸ்கா இல்லைங்களா? 14ஆம் தேதி தான் பஸ்கா. 15ஆம் தேதி பஸ்காக்குரிய அந்த ராபோஜனம் இல்ல. சரிங்களா? 14ஆம் தேதி தான் என்னங்க பஸ்கா. 15ஆம் தேதி விடுதலை பஸ்கான்னு வேணா சொல்லலாம். ஆனா தலைச்சன் பிள்ளைக்கான ராபோஜனத்திற்குரிய கிறிஸ்து மேல் வீட்டறையில பண்ணது எந்த தேதியில தான்? 14 ஆரம்ப சாயந்தரம். 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. தொடர்ந்து வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளுக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அற்புதப்பிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. பாருங்க, அந்த சாயந்தரத்துல வந்துட்டு நைட்டு எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை விடியற் காலத்துக்குரிய, அதாவது நம்மளுக்கு வந்து சனிக்கிழமையா இருக்கும். சரிங்களா? சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அப்ப 7ஆம் வாரத்தின் முதல் நாள்ல சாயந்தரம் 6 மணில இருந்தே அங்க வந்து உட்கார்ந்து அப்பம் பிடுதலுக்காகவும் கூடி வந்து அங்க தேவனுடைய செய்தி கேட்கறதுக்காகவும் வர்றாங்க. சரிங்களா? அதனால அவர் என்ன பண்றாரு, மிட் நைட் வரையும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, போதிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து வாசிங்க. பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதுல ஒரு ஜன்னல்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்து இறந்துடுறாரு. அவரை காப்பாத்திட்டு 11வது வசனம். 11ஆம் வசனம். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். ஓகே, இப்ப இந்த அப்பம் பிடுதல் அப்படிங்கிறது ஒருவேளை இது ராத்திரியில தான் நடந்திருக்கு. அதனால இது புளிப்பில்ல அப்ப பண்டிகைக்கு அப்புறம் நடந்திருக்கு. இன்னும் பார்க்கும்பொழுது இது கர்த்தருடைய ராபோஜனத்தை நினைவு கூர்ந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல இத என்ன பண்ணுவாங்க, அப்பம் பிடுதல வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் வச்சுக்குவாங்க, மற்ற நாள்ல வச்சுக்க மாட்டாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்பம் அப்பம் பிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த காரியம் வந்து கர்த்தருடைய ராபோஜனமாக நினைவு கூர்ந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? ஒருவேளை அது
அப்படிப்பட்ட ஒரு நினைவு கூறுதலாக இருந்திருக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வசாதாரணமா இஸ்ரேல் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 24. அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளிப்பில்லாத மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். புளித்த மாவை குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். ஓகே, அப்படியே என்ன சொல்றாருன்னா, அங்கே ஒரு சிறுவன் கிட்ட இருந்து அப்பம்லாம் வாங்கி அதை பிட்டு கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த நிகழ்வு நடக்குது. அங்கே பசியோட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்பம் கொடுக்குறாரு. 10வது வசனத்தை படிங்க. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் 9வது வசனத்தை படிங்க. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? இப்படி அந்த அப்பம் பகிர்ந்து கொடுத்தார்லே, அதை பத்தி சொல்லும் பொழுதுதான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அங்கே ஒரு முறை என்ன பண்றாருன்னா, அந்த அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். சில அப்பங்களை வச்சுட்டு பல பேருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது ஒரு ஜெபத்தோடு கூட என்ன பண்றாருன்னா, 19வது வசனம், 14ல 19. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் பக்கம் 22, 19ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு முழுசு முழுசா கொடுக்க வேண்டியதானே? அப்ப இது ராபோஜனம்னு ஆரம்பிச்சிடலாமா? ஆண்டவர் எப்ப இது கொடுக்குறாரு? இது கர்த்தருடைய ராபோஜனம்னு அட்வான்ஸா இதை அப்படி பிட்டு கொடுத்தாருன்னு அப்படி நினைச்சுக்கல முடியுமா? இந்த 7000 பேருக்கு கொடுக்கும்போது 4000 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் 15ஆம் அதிகாரத்துல 36ல இருக்கு. படிக்கலாம் பாருங்க. 36ஆம் வசனம், பக்கம் 24. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு அங்கே என்ன பண்றாருங்க? அப்பத்தை எடுத்து பிட்டு. ஏன் பிட்டு கொடுக்கிறார்? இது ஏன் அப்படி ஒரு வழக்கம்? சரிங்களா? ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி இருக்காது. இன்னொன்னு அந்த அந்த அப்பம் சப்பாத்தினுடைய திக்னஸ் இவ்வளவு இருக்கும். அப்ப இவ்வளவு இருக்குன்னா நீங்க மெல்லிசா இருக்கிற சப்பாத்தியே ஒரு 2, 3, 4 சாப்பிடலாம். இவ்வளவு திக்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க நீங்க இப்ப கூட வழக்கத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலர் மத்தியிலும் அரபியர்கள் மத்தியிலும் இவ்வளவு பெரிய சப்பாத்தி சுடுவாங்க. இவ்வளவு திக்னஸ் இல்லை. அப்ப ஒரு ஆள் சாப்பிட முடியுமா? அதை எத்தனை பேர் சாப்பிடுறது? குறைஞ்சது 10 பேர் சாப்பிடுற மாதிரி தான் ஒரு சப்பாத்தி இருக்கும் அந்த அப்பம். அதனால இது வழக்கம். இன்னொன்னு இந்த இந்த வழக்கத்திற்கான அர்த்தம் என்னன்னா, ஒரே அப்பத்துல நம்ம எல்லாம் பகிர்ந்து கொள்றோங்கிற ஒரு வழக்கம் கிறிஸ்துவ மறிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு வழக்கம். சரிங்களா? அதனால இதுக்கும் அப்பம் பிடுதல் அப்படிங்கிறதுக்கும் கர்த்தருடைய பந்தி என்பதற்கும் சம்பந்தம் இல்லை. இது வழக்கமான ஒரு செயல். அங்கே சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி தான் சுட்டு சாப்பிடுவாங்க, அதை பிச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். அப்ப ஆண்டவர் மரித்து உயிர்த்த பிறகு எம்மாவூர் சீசர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்களுக்கு தெரியல இவர் தான் ஆண்டவர்னு தெரியல. அப்பையில ஒரு நிகழ்வு நடக்குது. சரிங்களா? என்ன நிகழ்வு அப்படின்னா, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30வது வசனம், பக்க எண் 123. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எப்ப நடக்குதுன்னா, ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து தரிசனமாகிறார் இல்லையா எம்மா ஒரு சீசர்களுக்கு. அப்ப இல்ல வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட உட்கார்றாரு. இது ஒரு ராத்திரி தான். ஓகே, ஒருவேளை இது ஒரு ராபோஜனம், கர்த்தருடைய ராபோஜனம் அப்படின்னு இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னா, ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க, படிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஓகே, இப்ப இந்த இடத்துலயும் அப்பம் மட்டும் பிற்கப்படுது. அவர்கள் சாப்பிடுறதுக்கு ரெடியாகி சாப்பிடுறாங்க. டக்குன்னு என்ன ஆயிடுறாரு?
எங்க திராட்சை ரசத்தை ஏன் கொடுக்காம போயிட்டாரு? செஞ்சவர் ஃபுல்லா செய்யணும், எப்பயாச்சும் பாதி செய்வாரு நம்ம ஆண்டவர். அப்ப இதெல்லாம் இஸ்ரேலருடைய மற்ற அரபு தேசங்களுடைய வழக்கம் என்னன்னா, அப்பத்தை பிட்டு கொடுப்பது வழக்கம். அது காரணமே என்னன்னா, அவ்வளவு பெரிய சப்பாத்தி மாதிரி அப்பமா இருக்கும். அதுதான் காரணம் ஒழிஞ்சு, மற்றபடி தினந்தோறும் அப்பம் பிட்டார்கள்னா தினந்தோறும் கர்த்தருடைய ராபோஜனத்தை அனுசரிச்சார்கள்ங்கிற அர்த்தம் இல்லை. அது காலையிலயும் பண்ணுவாங்க, சாயந்தரமும் பண்ணுவாங்க, மதியானமும் பண்ணுவாங்க. அது அப்பம் பிடுதல், இயற்கையா உணவு அருந்துதல். சரிங்களா? அன்னைக்கு விசேஷ விதமாய் வாரத்தின் முதல் நாள்ல தான் எல்லாருமே கூடி வருவாங்க, மற்ற நாள்ல கூடி வர்றதில்லை. அப்போஸ்தலர் ஜெருசலேம்ல இருக்கும்போது தினந்தோறும் கூடி வந்தாங்கன்னு இருக்கு. சரிங்களா? தினந்தோறும் கூடி வர்றதுங்கிறது எதுக்காக கூடி வந்தாங்க? சாப்பிட்றதுக்கா? அந்த அப்பம் பிடுறதுக்கு, கர்த்தருடைய ராபோஜனத்தை நினைவு கூறதுக்கு. அப்ப அன்னைக்கு பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு வாரத்தின் முதல் நாள்ல பண்ணாங்கிற ஒரு கேள்வி வேற இருக்கு. தினந்தோறும் பண்ணியதை அப்புறம் ஏன் வாரத்தின் ஒரு நாள் முதல் நாள்ல பண்ணாங்கன்னா, கூடி வரும் பொழுது நைட்ல இருந்தே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடும், சாயந்தரம் 6 மணில இருந்தே. அப்ப விளக்குகள்லாம் வைக்கப்பட்டு ஏற்பாடோடு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் தூங்கி விழுவுறாரு நைட்டு சப்ஜெக்ட் வரையும். அப்ப அதனாலதான் இங்க என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கும், ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பாடத்தை கேட்டுக்கொண்டு அந்த விளக்கத்தை செய்வாங்க, வழக்கத்தை செய்வார்கள். அப்ப இது எப்பெல்லாம் கூடி வர்றாங்களோ அது உணவருந்துவதற்கு கூடி வருவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அந்த அப்பம் பிடுதல், கூடி அப்பம் பிட்டார்கள்ங்கிறது இயற்கையான உணவு அருந்துதலுக்குரிய ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லப்படுது ஒழிஞ்சு இந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய ராபோஜனம் என்று சொல்லவில்லை. அது ஒரு டின்னர் சாப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஃபுல் டே கூட மீட்டிங் மாதிரி வைப்பாங்க, அதுக்கும் காலையிலையும் சாப்பிடுவாங்க, மதியானமும் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் ஒழிஞ்சு வாரத்தின் முதல் நாள்ல தான் பண்ணாங்கன்னா அப்புறம் தினந்தோறும் பண்ணாங்கிற அந்த கான்செப்டுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதற்கான காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் விசேஷ விதமா அந்த நாள் எந்த நாள்னு பார்க்கும்போது காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த ராபோஜனம், கர்த்தருடைய ராபோஜனம், தெளிவான ஒரு விஷயத்தோட அதை பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்த மட்டும் தினந்தோறும் பண்ணலாமா அப்படின்னா அது ஒரு கேள்வியா இருக்கு. வாரத்தின் முதல் நாள்ல தான் ராபோஜனத்தினுடைய கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த வாரத்தின் முதல் நாள்ல அனுசரிக்கிறவங்க அத்தனை பேருமே காலையில 10 மணிக்கு தான் பண்றாங்கன்னு ஒழிஞ்சு ராத்திரியில எந்த சபையும் பண்றது இல்லை, சாயந்தரம் 6 மணிக்கு எந்த சபையுமே பண்றது இல்லை. சரிங்களா? அப்ப அதுவும் என்னவா இருக்குது, குறையுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே வேதத்திற்குரிய ஒரு விஷயத்துல தவறான புரிந்து கொள்ளுதலால் ஏற்படுத்தப்பட்ட நியமனங்கள். சரிங்களா? அப்பம் பிடுதல் அப்படின்னாலே கர்த்தருடைய ராபோஜனம்னு எங்கேயும் வசனம்லாம் இல்லை. சரிங்களா? ராபோஜனம் என்றது பர்டிகுலரா அந்த ராத்திரி, அது கிளியரா வசனம் சொல்றாரு, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி. அது என்னைக்கு? பஸ்கா 15 14 பஸ்கா. சரிங்களா? அதாவது சாவரத்துக்கு முந்தின நைட், அந்த நைட்ல தான் காட்டி கொடுக்கப்படுறாரு. சரிங்களா? அப்ப முந்தின நைட்னா நம்மளுக்கு தான் முந்தின நைட், அவங்களுக்கு 14ஆம் தேதி தான். அவங்களுக்கு 6 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளேயே காட்டி கொடுக்கப்பட்டு அந்த அப்பத்தை பிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடித்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து புசித்து இதெல்லாம் காரியமும் அந்த ஒரே நாள்ல தான் நடக்குது. சரிங்களா? இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு தான் அது ஒரு நாள் மாறி வர்ற மாதிரிலாம் நம்ம நம்மளுடைய பாரம்பரியங்கள் இப்படி இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப அந்த பர்டிகுலரா இதை நியமனத்தின்படி அதை நினைவு கூறுவதற்கான காரியம் என்ன அப்படிங்கிறத கிளியரா பாத்தீங்கன்னா அந்த பஸ்கா அன்னைக்கு தான் நம்ம இதை நினைவு கூறணும். அன்னைக்கு தான் அவர் என்ன பண்ணப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து இதை நினைவாக நினைவு கூறுங்கள் என்று அவரோடு சேரும் அளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக இது அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. இந்த ஒரு பாயிண்ட்ல இது பர்டிகுலரா அந்த ராத்திரியில தான் பண்ணணுங்கிறதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஒரு விஷயம். இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது மத்தேயு யோவான் 6ஆம் அதிகாரம் 61. யோவான் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம், பக்க எண் 134. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். இது போதிக்கிற காலங்கள்ல சொன்ன ஒரு விஷயம். ஆண்டவர் மரிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாடங்களை ஜனங்கள் மத்தியில எடுக்கிறார். 53வது வசனத்தை வாசி.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஓகே, இப்ப இப்படி சொன்ன உடனே அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் எப்படி சாப்பிடுறதுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். இது கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா பழைய ஏற்பாட்டுல ரத்தம் சாப்பிடலாமா? ஆனா இங்க என்ன சொல்லிவிட்டாரு? மாமிசத்தை சாப்பிடணும், என் ரத்தத்தை குடிக்கணும்ட்டாரு. அப்படிதான் உங்களுக்கு நித்திய ஜீவன், அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லிட்டாரு. இதை சீசர்கள் 72 பேர் கேட்கும்போது, இவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் நம்ம குடிக்க முடியுமா? சரி, மாமிசத்தை சாப்பிடுறதா கூட வச்சுக்கலாம், ரத்தத்தை குடிக்கலாமா? ரத்தத்தை குடிக்கவே கூடாதுன்னு நியாயப்பிரமாணம், சரிங்களா, சட்டம் பழைய ஏற்பாட்டுல. அதனால சீசர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, இதை லிட்டரலா எடுத்துக்கிட்டு இவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் எப்படிங்க குடிக்க முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 60வது வசனம், அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்ப 66வது வசனம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 61, சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? பாருங்க, இப்ப இந்த மாமிசமும் ரத்தமும் சாப்பிடுறதுங்கிறது உங்களுக்கு இடரலா இருக்குதா அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என் மாமிசத்தின் ரத்தத்தையும் புசித்து குடித்தால்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லிட்டார். இப்ப அதை நினைவு கூறுவதற்கான ஒரு பிரமாணத்தை தான் கர்த்தருடைய பந்தியில அப்பமும் திராட்சரசமாக அவருடைய உடலும் ரத்தமாக மாறிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் முழு கிறிஸ்தவத்துல அநேகர் இது அப்பம் அவருடைய சரீரம், அவருடைய இது திராட்சரசம் அவருடைய ரத்தமாக மாறிடுதுன்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா? அப்படின்னாக்க அவருடைய சரீரமாக அந்த அப்பத்தை சாப்பிடுவதும் அந்த ரத்தமாக அந்த திராட்சரசத்தை குடிப்பதுங்கிறது லிட்டரலா மாறிடுதான்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதை சொல்லும் பொழுதுதான் தெளிவா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. 63வது வசனத்தை படிங்க. ஒருவன் என் பிதாவின் 63 ஆவியில் உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஓகே, அப்ப இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் பேசின வசனம் சத்தியம், அதுதான் ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது. லிட்டரலா என் மாமிசமும் ரத்தமும் புசிக்கிறதுங்கிற அந்த கான்செப்டே சொல்லல. மாமிசம் ஒண்ணுக்கும் உதவாது, இது அப்பமா அப்படியே மாமிசமா மாறிடுச்சு, ரத்தமா இது திராட்சரசம் மாறிடுச்சுன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிட்டு இதை பண்ணோம்னா அது ஒண்ணுக்குமே உதவாது. மாமிசம் ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொன்னதுல போய் அவர் மாமிசமா மாறிடுறாரு ரத்தமா மாறிடுறாருன்னு சொல்ல முடியுமா? ஆக இது முற்றிலுமே தவறான ஒரு போதனை. இன்னும் சொல்ல போனா ஒரு மிக முக்கியமான விஷயம் 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்புல நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம், பாலாக்கும் அருவருப்பு. என்ன தெரியுங்களா? பாலாக்கும் அருவருப்பு, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு வெளிப்படுத்தல், சரி, தானியேல் 12ல 10-11 வசனங்கள்ல படிக்கிறோம், சரிங்களா? இப்ப அன்றாட பலி அப்படின்னா என்ன, பாலாக்கும் அருவருப்புனா என்னங்கிறத அந்த பாடத்துல ஒரு சில விஷயத்துல நம்ம கொடுத்தோம், ஞாபகப்படுத்த முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்ப சொல்லிடுறேன். அன்றாட பலினா ரோமர் 12:1 படி நம்மளுடைய மாமிசத்தை ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்தணும். அது எப்படி செலுத்தணும், என்னைக்கு செலுத்தணும், என்னைக்கு செலுத்தணும்? தினம்தோறும் கர்த்தருக்கு ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் இந்த மாமிசத்துல நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்றதுதான் அந்த பலி. நம்ம கர்த்தருக்காக என்னென்ன காரியம் செய்யறோமோ அது அத்தனையுமே ஜீவன் உள்ளதாகவும் பரிசுத்த பலியாகவும் தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த அன்றாட பலிங்கிற
விஷயமே கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லை. அது நீங்கி போயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பலி ஒண்ணு இருக்கிறதுங்கிறதே கிறிஸ்தவத்துல தெரியாது. சரிங்களா? அப்ப அது நீக்கிட்டு பாலாக்கும் அருவருப்பை ஸ்தாபிச்சிருவாங்களாம். பாலாக்கும் அருவருப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி தகவல். நீங்க இதை கேட்டுட்டு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தெரியல. பாலாக்கும் அருவருப்புனா திருப்பலி அப்படின்னா என்னங்க? திருப்பலி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாஸ் ஆர்சி திருப்பலி. அப்ப அதுல என்ன உப்பு கொடுக்கறாங்க? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பலியாக ஒப்பு கொடுக்கறாங்க. ஒப்பு கொடுக்கறாங்களா? அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து அந்த செலுத்தும் போது அது என்ன ஆகுது? பலி செலுத்தப்படுது. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அப்பமும் திராட்சரசமும் இப்படி சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் பலியாகிறாரா? இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில பலியாகி முடிச்சிட்டாரு. எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தான்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு பலி ஆண்டவர் செலுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இது என்னது? அப்ப ஒவ்வொரு வாட்டியும் நீங்க என்ன பண்றீங்க? திருப்பலி யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலியை யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். அவர் அன்னைக்கே பலியை முடிச்சுட்டு போயிட்டாருங்க. அந்த பலியினுடைய காரியத்துலதான் இதை நினைவு கூறதான் சொன்னார ஒழிஞ்சு தினம்தோறும் ஒவ்வொரு தருணமும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் செய்யும்போது பலி செலுத்த சொன்னாரா? அப்ப அன்றாட பலிங்கிற ரோமர் 12 ஒண்ணு எடுத்துட்டு எந்த பலியை வச்சுட்டாங்க? இப்ப திருப்பலியை வச்சுட்டாங்க. அதுதான் என்ன தெரியுங்களா? பாலாக்கும் அருவருப்பு. நம்மளதான் ஜீவ பலியா கொடுக்க சொல்லி இருக்க ஒழிஞ்சு நம்ம பலியை தான் தேவன் இப்ப அங்கீகரிக்கிறதுக்கு இருக்கிறார். அவர் அன்னைக்கே பாப்பானா ஆண்டவர் போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து மறிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரா? ஒவ்வொரு பலியிலையும் அப்படி எதுவும் இருக்குதா? ஒரு தரம் மரித்தார், பின்பு 2ஆம் வருகையில நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தான் வர்றாருங்கிறதா விஷயம். ஒவ்வொரு முறையும் மறிக்கிறாருன்னு எப்படி நம்ம அந்த திருப்பலியில கொண்டாந்து வைக்க முடியும்? முற்றிலும் அருவருப்பானது இது. அப்ப அவர் ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறோமா? அது நிச்சயமா இல்ல. அந்த பலியில நம்மளுடைய பலி செலுத்துறதுக்காக தான் அன்றாட பலின்னு ஒண்ணு வச்சார். அதுதான் நம்மளை பலியை செலுத்தணும். இப்ப அவர்கிட்ட இருந்து பெற்ற ஜீவனை நாம் பரிசுத்தமான பலியாக அவருக்கு செலுத்துற எந்த சபையிலாச்சும் இருக்கான்னு பாருங்க. ரோமர் 12:1 பலி எங்க சபையிலாச்சும் இருக்கான்னு பாருங்க. அந்த பலியை எடுத்துட்டாங்க. எந்த பலி? அன்றாட பலி. அதை எடுத்துட்டு சபைகள் தோறும் எந்த பலியை கொண்டாந்து வச்சுட்டாங்க? சரிங்களா? பாலாக்கும் அருவருப்பு. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்ங்கிறது முன்கூட்டியே எழுதி வச்சுட்டாரு. சரிங்களா? அப்ப இது அதனாலதான் சொன்னேன், இது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல். எது பாலாக்கும் அருவருப்புன்னு நம்மளுக்கு உணர்வு வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னே புரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு விஷயம் தான். அதனாலதான் இந்த பாடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடமாக இருக்குது. இந்த காரியத்தை பொறுத்த மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறைதான் இந்த நினைவு கூறுதல் படம் பலி அல்ல. திரும்பவும் சொல்றோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் மாமிசத்தையும் ரத்தத்தையும் புசித்தாலே உங்களுக்கு ஜீவன் இல்லைன்ட்டாரு. அப்பனா அவருடைய மாமிசம் ரத்தமும் அப்பமும் திராட்சை ரசமும் அங்க மாமிசம் ரத்தமா மாறி சாப்பிடுறோங்கிற கான்செப்டே இல்ல. மாமிசம் ஒண்ணுக்கும் உதவாது. நான் பேசின வார்த்தைகளே ஆவியும் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவனுமா இருக்கு. மனிதன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிக்கிறான், உயிர் வாழ்கிறான். அப்ப அதனால அந்த வசனத்துக்குள்ளான ஜீவனும் கிறிஸ்துக்குள்ளான ரத்தத்தினால் பாவம் மன்னிப்புங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இப்ப இருக்க ஒழிஞ்சு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன சிலுவையில திரும்ப மனுஷனா மறிச்சு போயிட்டு இருக்காரா? அப்படி ஒரு விஷயமே இல்லை. அவர் ஒரு தரம் மறித்து போயிட்டாரு. பலிகள் எல்லாம் நிறைவு பண்ணிட்டு இங்க 2ஆம் வருகையில நம்மளை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பலிகள் அன்றாட பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். சரி, ஓகே. அப்ப என்ன பலி ரொம்ப முக்கியமானதுன்னு பாருங்க. அன்றாட பலி எதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பாலாக்கும் அருவருப்பு எதுன்னா இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவமும் பண்ணி கொண்டிருக்கிறது பாலாக்கும் அருவருப்பு. அது அந்த ராத்திரியில் தான் நினைவு கூறப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் பழைய ஏற்பாட்டுக்குரிய நியமனத்துல. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அந்த ராத்திரியில அந்த ஒரு நியமனத்தை அன்னைக்கு சொன்னார். ஏன் அதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? மாமிசத்தை புசிக்க சொல்லி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய ஊழிய கால நாட்களை சொல்லிட்டு அப்பயே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அப்படி சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அன்னைக்கு அதை சொல்றாருன்னா அன்னைக்கு தான் அவர் சாகிறார். அந்த காரியத்தினுடைய மகத்துவத்துலதான் அன்னைக்கு அதை நினைவு கூறும்படிக்கு நம்மளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் சொல்லிட்டு கட்டளையா கொடுத்தது.
சரிங்களா? அப்ப அந்த கட்டளைக்குரிய ஒரு விஷயத்த நாம் மீறுகிறவர்களா இருக்கிறோமாங்கிறதா கேள்வியா இருக்கு. ரொம்ப கடினமான ஒரு போதகமா நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் தான். சிம்பிள். தேவன் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 14ஆம் தேதி அனுசரிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் யாருக்காக மட்டும்? அங்கே 72 பேர் சீசர்கள் இருந்தாங்க. ஆனா யாருக்குள்ள மட்டும்தான் அதை அனுசரிச்சார்? 12 பேருக்கிட்ட மட்டும்தான். அதுலயும் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அந்த ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டி கொடுக்கிறவன் வெளியே போயிட்டான். நினைச்சுதான் கொடுத்தாரு. வைத்தறிச்சலான விஷயம் என்ன தெரியுங்களா? அதை எங்க நினைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ? அப்பனா நம்ம எல்லாம் காட்டி கொடுக்குறவங்களா? எல்லாம் நினைச்சு பார்க்கவே இதா இருக்கு. சரிங்களா? அப்ப காரியம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த உண்மையான ராபோஜனத்துல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவர் ஆசீர்வதித்து என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம்னு அங்க நினைவு கூற சொன்ன அந்த ஒரு விஷயத்துல யூதாஸ் இல்லை. அந்த 11 பேர் சபையாகிறவங்க மட்டும்தான் இங்க இருந்தாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன ஆயிட்டாரு? சரிங்களா? அப்ப இதெல்லாம் பாருங்க. அப்ப விசேஷ விதமா இது யாருக்காக நினைவு கூறப்படுகிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய மரணத்தை. யாருக்காக இது அனுசரிக்கப்படுகிறது? யாருக்காக? நமக்காக. இன்னும் சொல்ல போனா 1,44,000 பேருக்காக. இப்ப படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 6-7, பக்கம் 230. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பாருங்க, கொஞ்சோண்டு புளித்தமா எல்லா மாவையும் என்ன ஆக்கிருமா? புளிப்பாக்கும் அப்படிங்கிறார். அப்ப நம்ம ஏற்கனவே இப்ப மத்தேயு 16ல படிச்சோம். இந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து. அப்பனா புளிச்ச மாவுனா என்னது? நம்ம புளிப்பில்லா அப்ப பண்டிகையை தான் கொண்டாடணும். புளிப்பில்லா அப்பத்தை தான் அது நினைவு கூறுறதுக்கு கொண்டாந்து வைக்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க 16ஆம் அதிகாரத்துல 11-12 படிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 11-12, பக்கம் 25. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்ப நான் லிட்டரலா நான் அப்பத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லன்ட்டார். படிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், அதாவது லிட்டரலா இருக்கக்கூடிய அந்த அப்பத்துல உள்ள புளிச்ச மாவை பத்தி பேசிட்டு இருக்கலையா? அதை சொல்லவில்லை. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்றார். அப்ப உபதேசம்ங்கிறது என்னவா இருக்குது? அடையாளப்படி புளித்த மாவு. இப்ப இந்த அடையாளத்தின்படி அன்றாட பலியை நீக்கிவிட்டு பாலாக்கு மறுவறுப்புக்குரிய தினந்தோறும் மாஸ் என்ற திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறதா என்னங்க? புளித்த மாவுக்கான ஒரு போதனை. இது கிறிஸ்தவத்துக்குள் என்னைக்கு வேணாலும் பண்ணலாம், வாரத்தின் முதல் நாள்ல பண்ணலாம்ங்கிறதும் புளித்தம்மா. அது ஒரு போதனை. ஆனா தெய்வீக சட்டத்தின்படி தேவ நீதி என்ன சொல்லுதுன்னா, அந்த ராத்திரியில், எந்த ராத்திரியில்? காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் சரியாக 6 மணிக்கு மேலதான் இதை அனுசரிக்கணும். அதனாலதான் அது ரா போஜனம் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாம். நம்ம 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6 திரும்ப படி. பக்கம் 230. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. அப்ப இந்த மாதிரி புளிப்பான போதனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாதவர்களா இருக்கிறபடியே. அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான சத்தியம் கிடைச்சிருச்சுன்னா அதான் புளிப்பு இல்லாதமா சத்தியம், ஒரிஜினல் சத்தியம் பைபிள் படி அதான் புளிப்பு இல்லாதமா. அப்படி இருக்கிறீங்கன்னா அப்படின்னா எது தெய்வீக திட்டம், சத்தியம், உண்மை, பிரமாணம், தேவனுடைய ஞானம், நீதி, அந்த பிரமாணங்கள்லாம் என்ன சொல்லுதோ அதான் புளிப்பு இல்லாமா. அப்படி வந்துட்டீங்கன்னா, அந்த சிந்தைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த சிந்தைக்கான கிரியையில நீங்க செயல்படுத்துங்கன்றார். தொடர்ந்து வாசிங்க. புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும். அப்ப புதிதாய் பிசைந்த மா அப்படின்னா இதுவரை நம்ம புளிப்பு ஏத்தின மாவுல தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான பொய் போதகத்துல, இது மாதிரியான பொய் வழிபாட்டு முறைமைகள், பாரம்பரிய வழிபாட்டு முறைமைகள். சரிங்களா? இதை பத்தி இந்த மாதத்துல கொண்டாடுறது இதெல்லாம் கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. மாதத்தில் முதல் நாள்ல இப்படி எல்லாம் பண்றாங்கல்ல, அதுவுமே என்னது? பாரம்பரியம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாரம்பரியத்தை அல்ல. ஆனா நம்ம தெய்வீக
நீதி மற்றும் சட்டத்தை நிறைவேற்றும்படி அவர் சொன்னதை செய்வதற்காக வந்திருக்கிற ஜனங்களா இருக்கிற பதினால நம்ம யாரு புளிப்பில்லாத மாவா இருக்கிறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் உண்மையான பைபிள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க தான் புளிப்பில்லாதவர்கள். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு போதனை உங்க மைண்டுக்குள்ள எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, நமக்காக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஓகே, இப்பதான் நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள்ள போக வேண்டியிருக்கு. அப்ப பஸ்கா அப்படிங்கிறதுல பலியிடப்பட்டிருக்கிறது எதுன்னா பழைய ஏற்பாட்டுல ஆடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்துல யார் பலியிடப்பட்டிருக்கிறா? பஸ்கா ஆடா பலியிடப்பட்டிருக்கிறார். யாருக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்? நமக்காக. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டிருப்போம் பல பாடங்களுக்கு முன்பாக. இப்ப நான் திரும்பவும் கேட்கிறேன், பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்காக அடிக்கப்பட்டுச்சு? தலைச்சன் பிள்ளைய காப்பாத்துறது. இப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? இப்ப ஆவிக்குரிய உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருங்க? கிறிஸ்து தான் நமக்காக பலியிடப்பட்டிருக்கா. மனுஷனா வந்திருக்கும் போது அவர் தான் நமக்காக செத்தவர். அவர் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டினா நாம் தலைச்சன்களா? இப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்கு மட்டும்தான் பலியிடப்பட்டது? உலகத்துக்கா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமா? தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தான் 14ஆம் தேதியினுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அங்கே தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தான் பஸ்கா ஆட்டுக்குட்டினா ஆண்டவருடைய பஸ்காவின் பலியாக செலுத்தப்பட்ட ஆண்டவருடைய பலி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலி செலுத்தப்பட்டது தலைச்சன்களுக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்களும் நானும் தலைச்சனா? எப்படி? நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இல்ல, நமக்காக தான் பலியிடப்பட்டிருந்தாங்க. நீங்க தலைச்சன் பிள்ளைகளா? உங்க வீட்டுல தலைச்சன் பிள்ளையா? அப்ப 2வது பிள்ளைகளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லையா? அப்படிங்கும் போதுதான் யாக்கோபு 1:18 படிங்க. இப்ப நம்ம எப்படி தலைச்சம் பிள்ளைங்க? படிங்க. பக்கம் 312, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க, அவருடைய சித்தம் யார்? தேவ சித்தத்துல. இந்த சித்தம்ங்கிறது தேவன் எப்பயோ பிளான் பண்ணது. எப்போனா உலகம்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, ஆதிக்கெல்லாம் முன்னாடி. யாக்கோபு 1:18. ஆதிக்கெல்லாம் முன்னாடி. நல்லா கவனிங்க, ஆதிக்கெல்லாம் முன்னாடி அனாதியில தீர்மானிக்கப்பட்டு அவருடைய சித்தத்துல என்ன பிளானிங்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, அவருடைய சிருஷ்டி, தேவனுடைய சிருஷ்டி யார் யாரு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன இருக்கு? அவர் என்னென்ன படைச்சிருக்கிறார்? வானத்துல தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், பூமியில மிருகங்கள், மனுஷன், கடல்ல சகலமும் படைத்தார் இல்லையா? நல்லா கவனிங்க, சகலமும் அவர் படைத்தார்ல. அவருடைய சிருஷ்டி இது. அதுல இன்க்ளூடிங் ஆண்டவராகிய கிறிஸ்து முதல் படைப்பு. ஆண்டவராகிய கிறிஸ்து முதல் படைப்பு. இப்படி எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சிருஷ்டியில் தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு, முதற் பலனாகிய தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு, அப்படின்னா தலைச்சன் பிள்ளைக்கான ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு எதுலதான் பிறந்திருக்கணும்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கணும். அப்ப வசனத்தினால அல்ல, சத்திய வசனத்தினால. நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வசனம் அல்ல, வசனத்தின் ஆழங்களா இருக்கக்கூடிய மறைபொருளாகிய சத்தியம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு புளிப்பு இருக்குங்கிறத எதுல கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இந்த ஜோடி வசனத்துல உள்ள காரியத்துல எதுக்கு போய் இது உண்மைன்னு உணர ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இதுதான் சத்தியம். ஆனா இதே வசனமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது குழப்பமா இருந்துச்சா? அப்ப சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது கிளியர் ஆகுதா? அப்ப உண்மையான தெய்வீக சித்தத்தில் உண்மையான சத்தியம் என்னன்னா, இதுல உள்ள மறைபொருள். இந்த மறைபொருளை அறிய அறிய அந்த மறைபொருளை அறிகிறவர்கள் தான் சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு தான் என்ன வாய்ப்பு வருது? தலைச்சன் பிள்ளைகளுக்கான முதற் பலனுக்கான வாய்ப்பு. இப்ப சொல்லுங்க, இப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ராபோஜனத்தை அனுசரிக்கிறாங்கன்னா யார் அனுசரிக்கும்? இந்த சத்தியம் கேட்காம அனுசரிச்சாக்கே அதுக்கு வேலிடிட்டி இருக்கா? இந்த சத்தியமே இல்லாம ஜெனிப்பிக்கப்படாம இந்த புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்புல
இந்த சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படாதவங்க அனுசரிக்கிற அத்தனை பேருமே இதற்கு தகுதி இல்லாம தான் அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னே தெரியாம பஸ்கா ஆட்டுக்குட்டி என்னன்னே தெரியாம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆகவே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய காரியங்களை குறித்து ஒரு சில விஷயத்தை சிந்தித்து விட்டு நாம் இந்த ஒரு கூடுகையை நிறைவு பண்ணலாம். யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து அதை அந்த வசனத்தை தொடர்ந்து முடிச்சிருங்க. 1 கொரிந்தியர்ல 7வது வசனம் 7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள். துப்புரவு உண்மை சத்தியத்தோடு நாம் இந்த ஒரு சத்திய பண்டிகையை அனுசரிக்கணும். அப்ப துர்குணமாகிய பாவம் என்ற புளித்தமாவும் இருக்கு, அதையும் கலைஞ்சிடணும், பாவத்தை விட்டுறணும். அதே மாதிரி சின்சியாரிட்டியா இந்த ஒரு காரியத்துல தேவன் சொன்ன அந்த சின்சியாரிட்டியான அந்த காரியத்திற்கு எது கரெக்டோ அந்த ப்ரொசீஜர் படி செய்யணும். அதே நேரத்துல என்னதுங்க, துப்புரவு உண்மை சத்தியத்தோடு நம்ம இதை செய்யணுங்கிறார். சரிங்களா? அப்ப அந்த சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க தான் தலைச்சன் பிள்ளைன்னு பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிச்சிருங்க. 22, 23. பேதுரு 1ஆம் அதிகாரம் 21, 22, 23. பக்கம் எண் 318. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சரிங்களா? அப்ப அழிவில்லாத வித்தாகிய சத்திய வசனத்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தலைச்சன் பிள்ளைக்கான வாய்ப்பு. சரிங்களா? ஆகவே இந்த பாரம்பரிய சடங்குகளா இருக்கக்கூடிய தினந்தோறும் வாரந்தோறும் அல்ல மாசத்துக்கு ஒரு முறைங்கிறதெல்லாம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 கூட வாசிச்சிடலாம் பாருங்க. பக்கம் 276. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது பாருங்க, பண்டிகை நாள், ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள், மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சொல்லி இந்த கர்த்தருடைய பந்திக்குரிய காரியங்களை பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னதுங்க? படிங்க. ஒருவனும் உங்களை மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதுகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றிய மறைபொருள் இருக்கு. இது பாரம்பரியமா நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த என்னது சாஸ்திர சடங்கு மாதிரியான காரியம் எல்லாம் இல்ல அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம யாத்திரையாகமத்துக்கு வந்துடலாம். 23 படிங்க. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. பாருங்க, மாமிசத்தை ஒடுக்குறது, 40 நாள் சாப்பிடாம இருக்கணும் இப்படிங்கறதெல்லாம் காரியம்லாம் இருக்கு இல்லையா? லெங்தி டேஸ் இத பத்தி கூட சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனத்தை கூட படிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. பக்கம் 288. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் ஆதி சபையில இல்ல, பின்னாடி காலத்துல என்னென்ன தப்பு நடக்கும்னு சொல்றாரு. படிங்க. பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். உண்மையான சத்தியமாகிய இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாது நாங்க என்னது கடவுள்கிட்ட போகணும்னா என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் கடவுளுடைய ஊழியம் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்த வசனம் எல்லாம் படிக்கிறாங்களா என்ன தெரியல. அப்புறம் அடுத்தது பாருங்க, பெரிய வைத்தறிச்சல். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி
தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும். பாருங்க, அந்த 40 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுக்குறதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க. இது செஞ்சே ஆகணும்பாங்க. நீங்க அவங்க டைனிங் ஹால்ல போய் பாருங்க, இந்த நாள்ல இருக்கிற எல்லா ஊர்வன பரப்பன எல்லாம் பறந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு தான் இந்த மாதிரி கட்டளைகள்லாம், இந்த பொய்யர்கள் பண்ற கட்டளைகள்லாம், இதெல்லாம் எப்பயே சொல்லியாச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. சரிங்களா? ஆகவேதான் இந்த காரியங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்ப வந்துடலாம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு. அப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கான நியமனங்களை சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், கொஞ்சம் சீக்கிரமா. வசனம் 1 கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஓகே, அப்ப 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்துடணும். அவங்க வீட்டுக்கு 10ஆம் தேதி பிடிச்சிட்டு வந்து வச்சிடணும். சரிங்களா? வச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது 5வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அப்படியே நம்ம டைம் இல்லாதனாலதான். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். அதாவது குறை இல்லாம இருக்கணும். அதை கொண்டாந்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, காது கேட்குதான்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. சாப்பாடெல்லாம் ஏதாவது பில்லு கில்லு சாப்பிட்டு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் டிசென்ட்ரி மாதிரி போகும்ல, அதெல்லாம் போகக்கூடாது. இந்த 5 நாளைக்கு 10, 11, 12, 13, 14ஆம் தேதி தான் அடிக்கணும். சரிங்களா? இப்ப 10ஆம் தேதியே பிடிச்சிட்டு வந்து 5 நாள் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும் இந்த ஆட்டை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அப்ப நல்லா நொடம் இல்லாத, காது கேட்கறது, நல்லா தெளிவா இருக்கிற ஆட்டை தான் என்ன பண்ணணும், அதை பலி செலுத்தணும். தொடர்ந்து செம்மறி ஆடுகளிலாவது வெள்ள ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. அப்ப அந்த 14ஆம் தேதிக்குரிய சாயந்தரங்கிறது எப்ப ஆரம்பிச்சிடும்? 6 மணி. அதாவது 14ஆம் தேதிங்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரை சாயந்தரத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணணும், அதை அடிக்கணும். அப்ப அப்படிங்கும் போதுதான் 14ஆம் தேதி அவர் மரிக்கிறது 3 மணிக்கு. ஆனா ஆரம்ப சாயந்தரமா இருக்கிற 6 மணிக்கே பஸ்காவுக்குரிய ஆயத்த வேலைகளை, இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆயத்த வேலைகள் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான், அது இல்லைங்க, அது வந்து நிழல் தான், நான் தான் ஒரிஜினல் ஆடை அடிக்கப்பட போறேன்னு அங்க என்ன பண்றாரு, ராபோஜனமாக, கர்த்தருடைய ராபோஜனமாக அங்க மாத்துறாரு. அப்ப இந்த 10ஆம் தேதி தான் யோசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர்னு சொல்லிட்டு ஜெருசலேம்ல கழுதை மேல உட்காந்துட்டு வந்தார் பாத்தீங்களா? அன்னைக்குதான் 10ஆம் தேதி தான் வந்தார் ஜெருசலேமுக்குள்ள. எல்லா இஸ்ரேலாரும் ராஜான்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். 5 நாளும் ஜெருசலேம்ல இருந்து ஊழியம் பண்ணார். அவர்கள் மத்தியில இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக எல்லாரும் பிடிச்சிட்டு போய் அவங்கதான் அடிச்சு கொண்டாங்க. புரியுதா புரியலீங்களா? அப்ப 5 நாளும் எங்கதான் இருந்திருக்கிறாரு? 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரையும் அவர்கள் மத்தியிலே தான் அந்த ஆடு இருந்துச்சு. ஜெருசலேம் மற்ற நாள் எல்லாம் எங்க போயிட்டாரு? கலிலியாவுக்கும் மற்ற ஏரியாவுக்கும் போய் ஊழியம் பண்ணார். ஆனா அந்த பஸ்கா பண்டிகை வரும் பொழுது இதுக்கெல்லாம் நம்ம கால்குலேஷன் இருக்கு புதிய ஏற்பாட்டிலே, அடுத்த கூடுகையில நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த 10ஆம் தேதி வந்து ஒவ்வொரு நாளும் அங்கே போய் என்ன பண்றாரு, தன்னை ஆடாக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக காமிச்சிட்டு 14ஆம் தேதி தன்னை ஒப்பு கொடுத்து காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் மரிக்கிறார். சரிங்களா? ஓகே, அப்ப அதுதான் யாருன்னா ஒரிஜினல் பஸ்கா ஆட்டுக்குட்டி யாராக பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர். அப்ப 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில் ஆடு அடிக்கப்படணும்னா அப்பயே அங்கே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அங்கே தன்னை நினைவு கூறும்படி சொல்லும் பொழுதே தான் அங்கே ஜெருசலேம் தோட்டத்துக்குள்ள போகும்போது நான் என்ன பண்றேன்னு சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறேன்னா மனசளவுல அங்கே சாக ஆரம்பிச்சுட்டாரு அங்க. சரிங்களா? அதை நினைவு கூறும்படி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கன்னு அங்க கொடுத்துட்டாரு. சரிங்களா? அப்பயே சாக ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு அடி, காரி துப்பப்படுதல், சிலுவையில் அறையப்படுதல், ஒவ்வொரு காயங்களும் ஒவ்வொரு வகையான பலிகளாக ராத்திரியிலேருந்தே அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு பலிகளும் அதுல கவுண்ட் ஆகுது. இது பஸ்கா பலி மட்டும் இல்லாம அநேக பலிகள், பாவ நிவாரணை, குற்ற நிவாரணை, அந்தி செந்தி பலி, காலையில 9 மணிக்கு காலை பலி, சாயந்தரம் 3 மணிக்கு மாலை பலி, அத்தோட எல்லா பலியும் முடியும். 3 மணியோட அவர் உயிரும் முடியுது. சரிங்களா? அப்ப 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டது காலை பலி, மாலை 3 மணிக்கு அந்தி சந்தி பலி. சரிங்களா? அப்ப அத எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஏறக்குறைய ஏகப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி சிலுவையில் முடித்தார் தான் வசனம் இருக்கு. அப்ப அந்த வகையில தான் இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக எப்ப
14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்திலே அங்கே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சம் பாருங்க, அன்று ராத்திரின்னா என்னைக்கு? 14ஆ 15ஆ? 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துலதான் அதை அடிக்கணும் 6 மணிக்கு. அன்று ராத்திரியில தான் என்ன பண்ணணும்? நிலைக்காலில் தடவணும். அன்று ராத்திரியில தான் அதை என்ன பண்ணணும்? புசிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய். அப்ப நெருப்பினால் சுடுதுங்கிறதுதான் வேதனை, துன்பப்படக்கூடிய ஆண்டவருடைய பாடுகள். சரிங்களா? ஒவ்வொரு பாடுகளும் அங்கே நெருப்பு மாதிரி அங்கே சுட்டப்பட்டு அங்கே என்ன பண்ணப்படுற, அங்கே சிலுவையில் ஏற்றப்பட்டு மரிக்கிறாருங்கிற அந்த அடையாளப்படுத்துவதுதான் இந்த ஒரு காரியம். தொடர்ந்து வாசிங்க. ஏகமாய் நெருப்பினால் சுடப்பட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்கான மற்றும் மீதியாக வைக்காமல் விடியற்கான மற்றும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அப்ப லிட்டரலி இது என்னைக்குதான் சாப்பிடணும், எப்பதான் சாப்பிடணும்னா நைட்ல தான் சாப்பிடணும். சிம்பிள் கான்செப்ட், தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங். என்னைக்கு சாப்பிடணும்? அந்த 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தர நைட்ல தான். தொடர்ந்து அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கட்டை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை சொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இது என்னது? கர்த்தர் கடந்து வருகிறார், யெகோவா கடந்து வருகிறார். யெகோவாவினுடைய சங்கார தூதன் கடந்து வந்து அங்கே தலைச்சன்கள்லாம் அடிப்பார், அடித்து அந்த ராத்திரியில அப்படிங்கிறதான் அங்கே பிரமாணம். ஆகவே விடியற்காலம் மட்டும் யாரும் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கு கூட வசனம் அந்த 21ல வரும். சரிங்களா? அப்ப படிங்க, அதை கூட படிங்க. 21 படிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அப்ப ஏன்னா அது வீட்டு வாசலை விட்டு ஏன் புறப்படலாம்? தலைச்சன் பிள்ளைகள் விசேஷ விதமா யாருமே வெளியே வரக்கூடாது. அவங்களுக்கு தான் மெயின் சாவு. அதனால அவங்க யாரும் காலையில வரையும் வெளியில வரக்கூடாது. தலைச்சர்கள் என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா 13வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம். 12-13. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் அதான் பஸ்கா, பாஸ் ஓவர், கடந்து போகுதல். கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தலைச்சன்களுக்கு நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம அவருடைய தெய்வீக சத்தியத்திற்குள்ளான வீட்டுக்குள்ளதான் நம்ம இருந்து கடந்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல நம்முடைய கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். யார் கரெக்டா இருக்கிறீங்கன்னு பார்ப்பார். யாராச்சும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து, இந்த வீடுனா இந்த ரூமை சொல்லல, இந்த சத்திய வீட்டுக்குள்ள இருந்து, இந்த சத்தியங்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா, அதை விட்டு வெளியில போகாம அதற்குள்ளான தலைச்சனுக்குரிய சத்தியத்துக்குள்ளாக வாழ்ந்து முடிக்கணுங்கிறதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதை என்னவா கொடுத்துட்டாருன்னா பிரமாணமா கொடுத்துட்டார். 14வது வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. எந்த நாள்? இந்த 14ஆம் தேதி தலைச்சன் பிள்ளைகளுக்கான நினைவு கூறுதலின் நாள். புரியுதுங்களா? 15ஆம் தேதியை பத்தி சொல்லியிருக்கிறார். ஆனா 14ஆம் தேதி யாருக்கான நினைவு கூறுதல்? தலைச்சன். 15ஆம் தேதி முழு இஸ்ரேலுக்கான நினைவு கூறுதல், கடந்து போகுதல் இருக்கு. அது வேற. ஆனா இது எண்ணிய சிலரா இருக்கக்கூடிய 1,44,000 பேருக்கு முதல் பேரானவர்களுடைய பஸ்கா கர்த்தருடைய நினைவு கூறுதல் யாருக்குன்னா
அந்த ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிக்குரிய கிறிஸ்து என்னும் பஸ்கா நமக்காக. சரிங்களா? அப்ப அததான் பாக்குறோம். தொடர்ந்து அந்த 14 முடிஞ்சிருச்சா? அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்கள். பாருங்களா, அதை கர்த்தருக்கு பண்டிகையாகவும் கூட அனுசரிக்கணும். சரிங்களா? நினைவும் கூறணும். பண்டிகைங்கிறது 7 நாளைக்கு அதையும் நீங்க நினைவு கூறணுங்கிறதை சொல்றாரு. படிங்க. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இது ஒரு நித்திய நியமம், சட்டம் அப்படின்ட்டார். அததான் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல உள்ள அந்த நிழலாகிய ஆட்டுக்கே இவ்வளவு பண்ணாருன்னா, பஸ்காட்டுக்கு ஒரிஜினல் ஆட்டுக்கு எவ்வளவு சின்சியரா பாப்பாரு நம்மள்கிட்ட. இந்த டூப்ளிகேட் உபதேசத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு புளிப்புள்ள மாவுள்ள இல்லாம புளிப்பில்லாத சத்தியத்துக்குள்ள வந்து ஒரிஜினல் எதுவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப இது காரியங்களின்படி ஒரு நியமனமாகவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். பாருங்க, இது ஒரு ஆராதனைன்னு வேற சொல்லிட்டார். சரிங்களா? 24 அப்படிங்க. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். பாருங்க, நித்திய நியமம், சட்டமாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல நிழலுக்கான ஆட்டுக்கே இப்படி சொன்னான்னா, ஒரிஜினல் பஸ்கா ஆடு யாரு? கிறிஸ்து. அதுக்கு எவ்வளவு தெளிவா நம்மள்கிட்ட நித்திய நியமமாக அந்த ராத்திரியில அவர் சொல்லி செஞ்சு அந்த காரியத்துக்குள்ளாக நினைவு கூற வச்சிருந்திருப்பார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஏன்னா நம்முடைய யாசுவா மசியாவே ஆடாக பலியிடப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி இது. புரியுதுங்களா? சாதாரண விஷயம் இல்ல. இது நம்ம போய் பலி செலுத்துறது இல்ல. தினந்தோறும் காலையில இருந்து 5 மணில இருந்து 10 மணி வரையும் அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுத்து பலி செலுத்துற திருப்பலி. நோ, இது கர்த்தர் பலி செலுத்துற பலி. அவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளணும். யார கிறிஸ்துவ நூற்க சித்தமானது? யாவே தேவன் அவரை நூற்குனாருங்க, ஒப்பு கொடுத்தாரு. யாராவது தொட முடியுமா ஆண்டவரை? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். நாமளும் அப்படியே புதிய ஏற்பாட்டின் நியமனத்தின்படி உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவானால், நாம் சத்தியத்தில் ஜெனிக்கப்பட்டவர்களானால், சத்தியத்தின்படி எப்படி நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நியமனத்தின்படி நாம் அனுசரிக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். அதுல 43வது வசனத்தை வாசிங்க. 43. மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். இந்த சத்தியமே தெரியாம, இந்த சத்தியத்துக்குள்ளான தெளிவே இல்லாத முழு கிறிஸ்தவமும் அந்நியர்கள் தான் இதுல. அதை புசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு அர்த்தமும் தெரியாது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின், அப்ப அதாவது உண்மையான சத்தியத்திற்குரிய ஞானஸ்தானம்னு பாடம் கேட்டோம் இல்லையா? அந்த ஞானஸ்தானம் தான் விருத்த சேதனத்துக்கு அடையாளமான உடன்படிக்கை, தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. அவங்க மட்டும்தான் இந்த தலைச்சன் புல்லுக்குரிய பஸ்காவாகிய இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை அனுசரிக்கணுங்கிறது இந்த நிழல்ல இருந்து பொருளா நம்ம பாக்குறோம். தொடர்ந்து அவன் அதை புசிக்கலாம், அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம், அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அந்த 14ஆம் தேதி பஸ்காவை வீட்டுக்குள்ள பண்ணார். ஆனா 15ஆம் தேதி பஸ்கா ஒண்ணு இருக்கு. அது இஸ்ரேலர்கள் யூதர்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா தலைச்சன் பஸ்கா இல்ல, விடுதலை. எகிப்தை விட்டு வெளியேறின பஸ்கா. அது விடுதலை என்பது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வெளியே வந்த பஸ்கா. அது வேற பஸ்கா. சரிங்களா? அந்த பஸ்காவ இல்ல. இங்க என்ன சொல்லப்படுதுங்க? அதை ஒவ்வொருவரும் தன் வீட்டுக்குள் புசிக்க வேண்டும். அப்ப சத்தியமாகி இந்த வீட்டுக்குள் புசிக்கணும். வெளியில உள்ளவங்க புசிக்கிறதுக்குன்னு ஒரு பஸ்கா இருக்கு. அது முழு கிறிஸ்தவம் இன்னைக்கு புசிச்சுக்கிட்டு இருக்கு. அது முழு உலக ரட்சிப்புக்கான விடுதலைக்குரிய பஸ்கான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த சத்தியம் என்பது தலைச்சன் பிள்ளைகளுக்கு மட்டுமே உள்ள பஸ்கா. அது சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உள்ளதான் இந்த 14ஆம் தேதி பஸ்கா. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு நினைவு கூறுதலுக்குரிய தியானமாக, நினைவு கூறுதலுக்குரிய கர்த்தருடைய நினைவு கூறுதலுக்குரிய ரகசியத்தை அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, புரியவும் புரியாது, புரியவும் வேண்டியதில்லை. யார் அதற்குரிய தகுதி உள்ளவர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியத்தையும் சொல்லிக் கொடுப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும்
வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அந்த மாமிச இப்ப சொன்னதுதான். அந்த மாமிசம்னாலே என்னதுங்க? வார்த்தை மாமிசம். இந்த சத்தியம் வெளியில கொண்டு போனாலே கூடாது. ஏன்னா இந்த சத்தியம் வெளியில உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியம் நம்மளுக்கு தெரியும். இதை கொண்டு போய் அங்க கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கிட்ட கொண்டு போய் முத்த போடுற மாதிரி முறைக்கும். அதுதான். இல்லைன்னா கொடுமையா நம்மளை பார்க்கும், வேற விதமா நம்மள மேல ரியாக்ஷன் பண்ணும். இதுதான் நடக்கும். சரிங்களா? அததான் சொல்றாரு. படிங்க. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அப்ப அந்த எலும்புங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கைக்குரிய நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? பரலோகத்துக்குரிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னதை கொடுத்தே தீர்வார். அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. இதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த 1,44,000 பேருக்குரிய கனம் மகிமை சாகாம இருக்க. இதை முறிச்சிங்கன்னா அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எலும்பை முறிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்ப நம்பிக்கையோடு நம்ம பரலோகம் போகுங்கிற நம்பிக்கையோடு இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை நாம் அனுசரிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்ப அந்நியன்னாக்க உண்மையிலே இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தார். அந்நியர்னா புறஜாதி. நாமளும் தேவனோடு அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஞானஸ்தானத்துல உடன்பட்டுட்டோம்னா எந்த பஸ்காவை அனுசரிக்கலாம்? 14ஆம் தேதி தலைச்சன் பஸ்காவை அனுசரிக்கலாம். அது இல்லைன்னாக்க நீங்க இருக்கவே இருக்கு. என்ன பஸ்கா? தினந்தோறும் திருப்பலி இருக்கு. தினந்தோறும் வாரத்தின் முதல் நாள் திருப்பலி இருக்கு. மாசத்தின் முதல் வாரத்துல திருப்பலி இருக்கு. அனுதின திருப்பலி இருக்கு. இது மாதிரி பல சபைகள்ல பல இருக்கு. அதுல எல்லாம் போய் அட்டன் பண்ணிக்கங்க. தேவன் கொடுத்த தலைச்சன் பிள்ளைக்குரிய 14ஆம் தேதி பஸ்கா என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த வாரம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த சபையில இங்க நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்குறோம். காலையில இருந்தே இது ஆரம்பிப்போம். ஆனா நைட்டு 6 மணிக்கு மேலதான் இதை நாங்க அனுசரிப்போம். இது யார் இதுல பங்கு கொள்ளலாம்னா தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில பிதா யார் குமாரன் யார் என்று அறிந்து அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள் தான் இந்த கர்த்தருடைய பஸ்காவை அனுசரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார்ங்கிறத பார்க்கணும். இது வருஷத்துக்கு ஒரு முறைதான் அனுசரிப்பதற்கான வாய்ப்பையும் தேவன் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பஸ்காவுக்குரிய ஆராதனை முறைமைக்குள்ளாக அங்கு சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் நியமங்கள் எல்லாம் இங்க என்னவா இருக்குதுங்க? புதிய ஏற்பாட்டினுடைய ஒரிஜினல் சத்தியத்திற்குரிய ஜெனிப்பிக்கப்படுதலுக்குரிய அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய வாய்ப்புல உள்ள ஒரிஜினல் ஆவிக்குரிய அர்த்தத்துக்குரிய பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்குள்ளான நாம் தலைச்சன்களா இருக்கிறோங்கிறத புரிந்து கொண்டோம் என்றால் நாம் அந்நியர் அல்ல, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அல்ல. சத்தியத்திற்குரிய ஜீவியத்துல பரலோக வாய்ப்புக்குரிய வாய்ப்புல நம்பிக்கையும் தலைச்சன்களுக்குரிய ஒரு வாய்ப்பிலையும் கனமகிமை சாகாமைக்குரிய அந்த தன்மையை அடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ரா போஜனம். கர்த்தருடைய ரா போஜனம் என்ற ஒரு பாடத்தோடு நிறைவு செய்வோம். இதுல உள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம், பதில் இருக்கலாம். இதை பத்தி எல்லாம் இன்னும் டீட்டெயிலா வருங்காலத்துல நம்ம இதை பத்தி சிந்திக்கலாம். சரிங்களா? இதை விசேஷ விதமா இந்த நாள்ல நாம ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை காரணம் இந்த வாரத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிப்பதற்கும் அதற்குள்ளான மறைபொருளை புரிந்து கொண்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளாக நாம் எப்படியெல்லாம் கடந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில இதுல அநேக கேள்விகள் இருந்தாலும் இதை நாம் வருங்காலத்துல என்ன தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். இன்னும் வருங்காலத்துல கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல உண்மையா இருந்தா இன்னும் அதிகமான சத்தியத்தையும் தெளிவையும் தேவன் கொடுப்பார். அந்த வகையில நம்பிக்கையோடு கூட இந்த ஒரு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மளே நாம் அர்ப்பணித்து நம்மளுடைய ஜீவியத்தில் உடன்படிக்கையின் ஜீவியத்தில் இந்த ராபோஜனத்திற்குரிய காரியங்களில் நம்மளை தகுதிப்படுத்த உட்படுவோம். ஆமென்.